पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ॐ नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் மோட்ச சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். சந்நியாசத்தினால தான் பார்த்தீங்கன்னா மோட்சம் சித்திக்கும் அப்படின்றது வேதத்தோட முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தம். சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் தியாகம். தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகு. தியாகத்தினால் மட்டும்தான் அமிர்தத்தன்மையை அடைய முடியும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5-6 ஸ்லோகங்கள்ல என்ன பண்ணியிருக்கோம், மெதுவாக 9-10 வரைக்கும் மெதுவாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். யஜ்யதான தபஸ்கர்மத்தை பார்த்தீங்கன்னா நித்தியம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பலன்ல ஆசை இல்லாமல் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யஜ்யதான தபக்கர்மம் ஆசை இல்லாமல் பண்ணால், பற்றுதல் இல்லாமல் பண்ணும்போது அது சுத்தீகரணம் பண்ணக்கூடியது. தியாகம் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ரொம்ப கிளியராக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார். கர்த்தவியம் இது யார் பார்த்தீங்க அப்படின்னா 9வது ஸ்லோகத்தை சொல்றார். இது எனக்கு செய்யத்தக்கது அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா தன்னோட டியூட்டியை நித்தியம் எனக்கு என்ன கர்மம் இருக்கோ அந்த கர்மங்களை யார் அனுஷ்டானம் பண்றாங்களோ, சங்கத்தை விட்டுட்டு அபிமானத்தை விட்டுட்டு பலன்ல இருக்கக்கூடிய ஆசையை விட்டுட்டு பண்றாங்களோ, அப்ப கர்மப்பல தியாகம், அதுக்கப்புறம் ஆசக்தி தியாகம், பற்றுதலை விடுறதும் சங்க தியாகமும் ஆசைய தியாகமும் பண்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா எது அப்படின்னா தியாகம். அதுதான் சாத்விக தியாகம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு சன்னியாசி பார்த்தீங்கன்னா எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறதும், ஒரு கிரகஸ்தரோ இல்லை வானப்பிரஸ்தரோ தன்னோட கடமைகளை பண்ணிக்கிட்டு பலன் மேல ஆசை இல்லாம பற்றுதலை விட்டுட்டு ஈஸ்வரார்ப்பணமா பண்றதும் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ அதுதான் சாத்விக தியாகம் என்று மத அபிப்பிராயம் அப்படின்னு 9வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அப்ப கர்மப்பல தியாகத்தை சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 2வது ஸ்டெப் போக வேண்டியிருக்கு. ஒரு ஸ்டெப், முதல் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா கர்மம் கர்மயோகம், கர்மத்துல இருந்து கர்மயோகத்துக்கு வந்தாச்சு. அந்த கர்மயோகத்துல பாத்தீங்கன்னா 2 பார்ட் ஒன்று வச்சிருக்கோம். ஒன்று பாத்தீங்கன்னா கர்மப்பல தியாகம், 2வது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா
3:30 வந்து சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா 3:9 3:30 ரெண்டும் பிரமாணம் எடுத்துக்கணும். 3:9 வந்து கர்ம பல தியாகம் யஜ்யமா பண்ணணும். 3:30 சொல்லுது மகிசன்யஸ்ய சர்வ கர்மான், எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு. அப்ப கர்மாவையே தூக்கி என்ன பண்றோம், நான் பண்ணவில்லை அப்படின்னு பகவான் மேல 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மேல போட்டுறது, நான் பண்ணல அப்படின்னு. அப்போ முதல் ஸ்டெப்ல கர்மத்தை தியாகம் பண்ணல, கர்ம பலனை மட்டும் தியாகம் பண்ணோம். 2வது ஸ்டெப் என்ன பண்றோம், கர்மத்தையே தூக்கி நான் பண்ணவில்லை அப்படின்னு தூக்கி எது மேல வைக்கிறோம், ஈஸ்வரன் மேல வைக்கிறோம். அந்த ஈஸ்வரனுக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா பிளஸ் சைத்தன்யம். மாயையோடு சேர்ந்து இருக்கிற சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன் பேர். மாயா எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறது எல்லாம் மாயா தான். எதெல்லாம் மாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கர்மா பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னும் போது ஆச்சாரியார் சொன்னாரு, அதிஷ்டானம், இந்த தேகம் இருக்கணும், அதிஷ்டானம். கூட வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ், இந்த புத்தி மனசு இந்திரியம் தேகம் எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆகிற சைத்தன்யம் தான் ஜீவன், நான் நம்ம. 2வது கர்த்தான்னு பேரு, அபிமானம் வச்சிருக்கோமா அந்த கர்த்தா. அதுக்கப்புறம் கரணம். கரணம் வந்து இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், 14 கரணங்கள் இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா பிருத்தக் விதம். பிருத்தக் விதம் அப்படின்னா கரணங்கள் வெரைட்டியா இருக்கிறது. அதுக்கப்புறம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா, வெரைட்டியா இருக்கக்கூடிய சேஷ்டைகள் யாரு பண்றா அப்படின்னா உள்ள இருக்கிற பிராணன் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா பிராண அப்பான வியான உதான வாயுக்கள் அதது கர்மத்தை பண்ணுது, விதவிதமான கர்மங்களை. அப்ப பிராணன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4க்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா மாயா அம்சம், பிரகிருதி அம்சம். இந்த 4ம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சேர்றா அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமா இருக்கிற ஈஸ்வரன் சேர்ற. சைத்தன்யம் சேர்ந்தோன இது எல்லாத்தோடையும் சைத்தன்யம் சேர்ந்தோன ஈஸ்வர தத்துவம் ஆயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை பண்றதுக்கு காரணங்களாக இருக்கின்றன. அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றா அப்படின்னா சைத்தன்யம் பிளஸ் மாயா, ஈஸ்வரன் தான் இந்த கர்மங்களை எல்லாத்தையும் பண்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நான் பண்ணவில்லை ஈஸ்வரன் பண்றார் அப்படின்னு என்னுடைய கர்மங்களை எல்லாத்தையும் தூக்கி அவரிடத்துல போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லோகம் 15வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஷரீரவாங் மனோபிர் யத் கர்ம ப்ராரபதே நரஹ, ஷரீரவாங் மனோபிர் யத் கர்ம ப்ராரபதே நரஹ, நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ, நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைதே தஸ்ய ஹேதவஹ. ஷரீர வாங் மனோபிர், ஷரீரத்தினாலையும் நம்ம சரீரத்துல பண்றோம். கூட வந்து பாத்தீங்கன்னா வாக்குனால வந்து பாத்தீங்கன்னா பேசுறதெல்லாம் பண்றோம். வாக்குனா வெறும் கர்மேந்திரியம் எல்லாத்தையும் எடுத்துங்க, கர்மேந்திரியங்களா இருக்கிற எல்லாத்துக்கும் உபலட்சணம் வாக்குன்னு பேரு. வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் அப்படின்னு 5 கர்மேந்திரியங்களையும் அது குடிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்துல இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இந்திரியங்களால செய்யக்கூடியது. மனோ, மனோ அப்படின்னா அந்த கரணம் ஃபுல்லா எடுத்துங்க, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்துக்கும் ஒன்னா வந்து ஒரே ஒரு மனசு மட்டும் சொல்லியிருக்கு. அப்ப நம்மள்ட்ட இருக்கிறது 3 தண்டங்கள் இருக்கு. 3 தண்டம்னா என்ன அர்த்தம், 3 கர்மம் பண்ணக்கூடிய 3 இன்ஸ்ட்ருமெண்ட், காயா வாச்சா மனசா அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த காயா வாச்சா மனசா தான் இங்க வந்து ஷரீர வாங் மனஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவைகளால் எத்கர்ம பிராரபத்தே நரஹா, எந்த கர்மத்தை மனிதன் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பித்து செய்கின்றானோ, பிராரபத்தை அப்படின்னு நன்றாக ஆரம்பித்து செய்கின்றானோ. இப்ப நான் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டேன், பேச ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் பேசாமையே இருந்தேன், நைட்ல இருந்து ஃபுல்லா பேசாம இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு, காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வேக்கப் ஆனதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமம் பண்றது, ஜபம் பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரீரத்தினாலையும் மனசுனாலையும் பண்ணிட்டு இருந்த கர்மா, வீட்டை கிளீன் பண்ணது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து வாக்குல கர்மம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப இனிமே வந்து பாத்தீங்கன்னா தூங்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 யூஸ் பண்ணி நான் கர்மம் பண்றேன். அது எந்த கர்மம் வேணா இருக்கலாம், நியாயம் வா விபரீதம் வா. தர்மமான காரியத்தையும் நான் பண்ணலாம், அதர்மமான காரியத்தையும் நான் பண்ணலாம். இந்த 2 கர்மங்களுக்கும் பின்னாடி பஞ்ச ஏதே தஸ்ய ஹேதவஹ, 5 விதமான மேலே சொல்லப்பட்ட அதிஷ்டானம், கர்த்தா,
கரணம், அதுக்கப்புறம் பஞ்சபிராணன், அதுக்கப்புறம் தெய்வம் அப்படின்னு 5 காரணங்கள். இந்த 5 காரணங்களாக இருக்கின்றன. அப்ப நான் என்ன பண்ணினாலும் பாத்தீங்கன்னா அது நியாயமோ தர்மமோ அதர்மமோ எல்லாத்துக்கு பின்னாடியும் சரீரம் வாக்கு மனசால பண்ற எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் இந்த 5 இருக்கின்றன. அப்ப நாம் பண்றன்றது பாத்தீங்கன்னா முட்டாள்தனம். நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டே இருக்கோம். டெய்லி பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணும்போது காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு ஒவ்வொரு கர்மம் முடியும் போதும் பண்றோம். இனிமே அர்த்தம் தெரிஞ்சு பண்ணணும். என்ன அப்படின்னா சரீரம் வாக்கு மனசு இந்த 3 கர்மா பண்றதுக்கு பின்னாடி 5 காரணங்கள் இருக்கின்றன. அது நல்லதோ கெட்டதோ எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் யாரு? நான் பார்க்கிறவன். யாரு கர்மா பண்றா? பிரகிருதியோட 4 அம்சம் கூட பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்ற சைத்தன்யமா இருக்கிற ஈஸ்வரன் 5வது. இந்த 5 சேர்ந்தான் காரியம் பண்ணது. நான் பண்ணவில்லை. அதனால நான் என்ன பண்றேன்? என்னெல்லாம் கர்மம் நடக்குதோ அதெல்லாத்தையும் என்ன பண்றேன்? ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம். ஏன்னா நான் பண்ணலையே. இப்ப என்ன பண்றேன்? நான் பண்ணலன்ற எண்ணம் எனக்கு பலமா உண்டாகணும்ன்றதுக்காக முதல்ல நான் என்ன பண்றேன்? பிராக்டிஸ் பண்றேன். என்ன பிராக்டிஸ் பண்றேன்? நான் பண்ணல, பகவான் பண்றார், நான் பப்பட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி அப்படின்னு ஒரு பாவத்தை பண்ண யதார்த்தத்துக்கு நம்ம வந்துட முடியும். இதான் யதார்த்தம். இந்த 5 காரணங்கள் இருக்குன்றதுதான் யதார்த்தம். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ற ஷரீரவாங் மனோபிகி யத்கர்ம இந்த 3 நாளும் திரிபிகி ஏத்தைகி பிராரபதே. இந்த 3 நாளும் எது? ஷரீரத்தினாலையும் வாக்குனாலையும் மனதினாலும் இந்த 3 நாளும் திரிபிகி ஏத்தைகி இந்த 3 நாளும் யத்கர்ம எந்த கர்மமானது பிராரபதே ஆரம்பிக்கப்படுகிறதோ நிர்வர்த்தயதி செய்கின்றானோ. மனிதன் பாத்தீங்கன்னா நரோ மனிதன் பாத்தீங்கன்னா இந்த 3 நாளும் எந்த கர்மத்தை ஆரம்பிச்சு செய்கின்றானோ. நமக்கு 3 தான் தண்டம் இருக்கு. புத்தி பாத்தீங்கன்னா அறிகின்ற கருவி. அப்ப நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்னு எடுத்துட்டா காயா வாச்சா மனசா இந்த 3 தான் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த 3 நாளையும் மனிதன் எந்த கர்மத்தை பண்றானோ நியாயம் வா. நியாயம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரியம். நியாயா தனபேதம் நியாயத்துக்கு வேறில்லாததா, நியாயத்தினால் வியாபிக்கப்பட்டதா. எது? சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் அதுக்கு பேரு நியாயம். இத பண்ணுன்னு சாஸ்திரம் சொன்னது நியாயம் தர்மம். விபரீதம் வா அப்படின்னு என்ன அர்த்தம்? அசாஸ்திரியம் அதர்மியம். சாஸ்திரத்தில் விளக்கப்பட்ட கர்மம்னு இருக்கு. இதை செய்யாதன்னு சாஸ்திரத்துல எதெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் அநியாயம், அதெல்லாம் அதர்மம். அதுக்கு பேர் அசாஸ்திரிய கர்மங்கள்னு பேரு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? சாஸ்திரிய கர்மங்களையும் பண்றோம், தர்மத்தையும். அதர்மம்னு சொல்லக்கூடிய அசாஸ்திரிய கர்மங்களையும் ஒரு மனிதன் பண்றான். அது எல்லா மனிதர்களையும் எடுத்துங்க. மகா பாப்பியும் கர்மம் பண்றான், மகா புண்ணியாத்மாவும் கர்மம் பண்றான். எல்லாரும் கர்மம் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா எத்திச்ச அப்பி. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னா நிமிஷித சேஷ்டாதி ஜீவன ஹேத்துகு. அது பாஷ்யத்துல நான் மொழிபெயர்க்கும் போது விட்டு போயிருக்கு. மற்றும் ஜீவனத்திற்கு காரணமான அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அந்த ஜீவனத்திற்கு காரணமான பக்கத்துல இமைத்தல் முதலிய கர்மங்கள் இருக்கு. இமைத்தல் முதலிய கர்மங்களையோ அப்படின்னு இருக்கு. இமைத்தல் முதலியன்னு போட்டுக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு என்னது? நிமிஷித சேஷ்டாதி ஜீவன ஹேத்துகு. நம்ம என்ன பண்றோம்? இமைக்கிறதுன்னு சொல்றோமே. அப்ப இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க கர்மா எது? இமைக்கிறது, சுவாசிக்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன கர்மங்கள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இமைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஜீவிக்கிறதுக்கான கர்மமா எது இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாசிக்கிறது, தூங்குறது, அதுக்கப்புறம் சாப்பிடுறது, இது மாதிரி இங்க உலாத்துறது, இது மாதிரி எல்லா கர்மங்களோட ஜீவனஹேத்துகு ததபி அதுவும் கூட. அப்ப என்ன அர்த்தம்? ஆசைப்பட்டு வெளியில பண்ற நியாயம் தர்மம் அதெல்லாம் இல்ல, அதர்மம் அது மாதிரிலாம் இல்ல. சாதாரணமா நம்ம காரியத்துல டே டு லைஃப்ல என்னெல்லாம் ஜீவிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் என்னெல்லாம் பண்ணுவானோ இமைத்தல் முதல் கொண்டு எல்லா கர்மங்களும் என்னது? பூர்வ கிருத்த தர்மா தர்மயோகோ ஏவ.
இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி ஜென்மங்கள்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ, நான் ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கேன். எந்த கர்மா பண்ணினாலும் அது என்ன ஆயிடும், புண்ணிய பாப்பமா போய் ஸ்டோர் ஆயிடும். அதுக்கப்புறம் அது மனசுக்குள்ளார என்ன ஆயிடும், வாசனையா போய் சித்தத்துல பதிவாயிடும். அப்ப பாத்தீங்கன்னா எந்த கர்மா பண்ணாலும் 2 அம்சம் இருக்கும், புண்ணிய பாப்பம் கூடவே பாத்தீங்கன்னா வாசனை. அப்ப முந்தின ஜென்மத்துல ஒருத்தர் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அனுஷ்டானம் பண்ணியிருக்காரோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்றது நிக்கிறது எல்லா கர்மங்களையும் வெளிப்படும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தர் நல்ல கல்ச்சர், நல்ல சம்ஸ்காரம் ஆயிருக்குப்பா. நான் இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, பூ விற்கிற அம்மா. டெய்லி பாத்தீங்கன்னா வாசல்ல பாத்தீங்கன்னா பூத்தநாராயணன் கோயில்ல பாத்தீங்கன்னா வாசல்ல பூ வித்துட்டு இருக்கோம், ரெகுலரா பூ வாங்குறேன். அந்த பசங்க சின்ன பசங்க 2 பேர், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 2 பசங்க. என்ன சம்ஸ்காரம்ன்றீங்க, அற்புதமான சம்ஸ்காரம். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த அம்மாவுக்கு எப்படி அந்த ஆள் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வண்டி, நல்லா ட்ரங்கர், வேலைக்கும் போறது இல்லை, பொண்டாட்டிய சம்பாத்தியத்துல வாழ்ந்துக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பசங்க, 2 பசங்க. என்ன சம்ஸ்காரம்ன்றீங்க, பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இப்படி இருக்கானுங்க, நல்லா படிக்கிறானுங்க, நல்ல புத்திசாலித்தனம், நல்ல கல்ச்சர் எல்லாமே இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா முந்தின. அப்ப நம்ம என்ன பண்றோம், இது யாருமே சொல்லி கொடுக்கல. இந்த அப்பா அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா இவன் இந்த கல்ச்சர் அவனுக்கு சொல்லியே தராம எப்படி வருது அப்படின்னா முந்தின ஜென்மத்துல பண்ணின தர்ம அதர்மங்களோட சேஷ்டை. அப்ப தர்ம அதர்மங்கள் வாசனையா பதிவாகி அந்த வாசனை பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல வெளிப்படுது. அதுதான் நிக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா வெளிப்படுகிறது. ஒருத்தன் நேர்மையா இருக்கான், நல்லவனா இருக்கான், கெட்டவனா இருக்கான், எல்லாம் எதை சார்ந்தது அப்படின்னா முந்தின ஜென்மங்கள்ல பூர்வ கிருத முந்தின ஜென்மங்கள் செய்யப்பட்ட தர்ம அதர்மயோகோ ஏவ, புண்ணிய பாப்பத்தினால்தான் பாத்தீங்க அப்படின்னா காரியம், அதனால் செய்யப்பட்டது வாசனைகள் இருந்து உண்டாகிறது. இது நியாயம் விபரீதயோகோ ஏவ கிரகணேன. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கர்மத்தை மட்டும் கிரகணம் பண்ணக்கூடாது, இந்த நியாயம் விபரீதம் சொல்லக்கூடிய கர்மத்தோடு சேர்ந்து தர்மம் அதர்மம்ன்ற கர்மத்தோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா வாசனைகளையும் கூட கிரகணேன கிரகீதம், வாசனைகளையும் கூட கிரகிக்க வேண்டும். அப்ப ஒரு கர்மா, எந்த கர்மா பண்ணினாலும் அது கூட பாத்தீங்கன்னா கர்மத்தோடு சேர்ந்து ஒரு பதிவுகள் உண்டாகும், வாசனைகள். அப்ப கர்மத்தை சொன்னீங்கன்னாவே என்ன ஆயிடும், அது கூடவே வாசனைகளும் உண்டாயிடும். அப்போ அதனால பஞ்சஏத்த, இது எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்கணும், நீங்க வாசனைகளால ஏவப்பட்டு எந்த கர்மா பண்ணாலும், எந்த புண்ணிய பாப்ப கர்மா பண்ணாலும், உங்களுடைய சேஷ்டைகள் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கு பின்னாடியும் என்னது, பஞ்சஏத்தே எதோக்தாக, இந்த முந்திர ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட 5 காரணங்கள். அதுதான் பாத்தீங்கன்னா தஸ்யேவ கர்மனோகேத்தவக காரணாணி. இந்த எல்லாத்துக்கும் கர்மத்துக்கு, எல்லா கர்மங்களுக்கும் பின்னாடி இந்த 5 தான் காரணமாக இருக்கின்றன. 5ல 4 பிரகிருதியோட அம்சம், 1 எதுனா ஈஸ்வர அம்சம், சைத்தன்யம். அப்போ எந்த கர்மா நடந்தாலும் சைத்தன்யம் பிளஸ் மாயா சேர்ந்துதான் ஈஸ்வர தத்துவம்னு பேரு. இந்த ஈஸ்வர தத்துவம் தான் பாத்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரரா சுவாமி பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கார். அவர் தான் காரணம். நானும் நல்லதும் பண்ணுவேன், கெட்டது பண்ணுவேன், எனக்கு அதை ஒன்னும் தெரியாது, சுவாமி தான் பண்றார். வாஸ்தவத்துல இதுதான் எமைக்கிறது முதல் கொண்டு சுவாமி தான் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னும் பூர்வபக்ஷி கேட்கிறான், என்னங்க தப்பா சொல்றீங்க, முன்னாடி ஸ்லோகத்துல என்ன பண்ணீங்க, 5 ரீசன் சொன்னீங்க. அதிஷ்டானாதீனி சர்வகர்மனாம் காரணாணி, முந்தின ஸ்லோகத்துல 5 ரீசன் சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா கதம் உச்சியத்தை சரீர வாங் மனோபிர் கர்ம பிராரப்தே இது. இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணிட்டீங்க, சரீரம் வாக்கு மனசால் எந்த கர்மம் செய்யப்படுகிறதோ. முந்தின ஸ்லோகத்துல 5 ரீசன் சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல 3 சொல்றீங்களே, இது 2 கான்ட்ரடிக்ட் ஆகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ந ஏஷ தோஷக, 1 கான்ட்ரடிக்ட் ஆகாதுப்பா. என்னன்னா விதி பிரதிஷேத லட்சணம் சர்வம் கர்ம, எதெல்லாம் டோன்ட் டூஸ்ன்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கோ, நியாயம் விபரீதம் தர்மம் அதர்மம் செய்யாதே அப்படின்னு எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ சர்வம் கர்ம, எல்லா கர்மங்களும் நீங்க பண்றது எங்க பண்றீங்க, 3 இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மள்ட்ட இருக்கு. ஷரீர ஆதித்திரய பிரதானம்,
சரீரம், வாக்கு, மனசுன்ற 3 பிரதானமா வச்சுக்கிட்டு தான், இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிரதானமா வச்சுக்கிட்டு எல்லா கருமங்களும், அது நியாயமோ தர்மமோ எதா இருந்தாலும் இந்த 3 வச்சுதான் செய்யப்படுகிறது. ததா தர்ஷன சிரவணாதிச்ச ஜீவன லட்சணம் திரிதா ஏவ ராசிகிருதம் உச்சியதே. நீங்க ஜீவிக்கிறதுக்காக எமைக்கிறது, போறது, வர்றது, பார்க்கறது, நடக்கிறது, தரிசன சிரவண, பார்க்கறது, கேட்கறது, சுவாசிக்கிறது, எமைக்கிறது, செரிமானம் பண்றது, சாப்பிட்றது, தூங்குறது, இது மாதிரி எதெல்லாம் இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீவிக்கிறதுக்காக பண்றீங்களோ அந்த கர்மங்களையும் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 கூட்டங்களுக்குள்ளார சேர்த்துக்கலாம். திரிதா ராசிகிருதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 கூட்டங்கள்ல போட்டுடலாம். சரீர கர்மா, வாக்குனால பண்ணக்கூடிய கர்மா, மனசுனால கர்மம் பண்ணக்கூடியது. அப்ப சரீர கர்மத்துக்குள்ளாரே எல்லாம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3னால எல்லா கர்மங்களையும் குறிக்கப்பட்டதாகுது. சரீராதிபிக ஆரம்பத்தேதி பல காலே அபி. அதே நேரத்துல நல்லா மனசுல வச்சுக்கணும், நீங்க எதுல கர்மா பண்ணுனீங்களோ பலன் எங்க அனுபவிக்கணும்? அங்கேயே தான் அனுபவிக்கணும். இதை மனசுல எப்பவுமே புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பல காலே அப்பி, நீங்க வந்து முந்தின ஜென்மத்துல இதெல்லாத்தையும் பண்ணிருப்பீங்க, சரீரத்தினால, வாக்குனால, மனசுனால. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பலனா அனுபவிக்கிறீங்க இந்த ஜென்மத்துல. எங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலக்காலே அப்பி தத் பிரதானைகி புஜ்யதை. இந்த 3 பிரதானம் வைத்துக்கு தான் நம்ம அனுபவிக்கின்றோம். என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தினால பண்ணப்பட்ட கர்மம் சரீரத்தினால அனுபவிக்கணும். நல்ல மனசை வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் படுத்திங்க. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன வலி வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இம்மீடியட்டா நான் பண்ண ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு கொசுவை அடிச்சிருப்பேன், அந்த கொசு வந்து பாத்தீங்கன்னா துடிச்சு போய் செத்து போயிருக்கும்ல, நம்ம அல்ப ஜீவராசின்னு நினைச்சிட்டு விட்டோம். அந்த கொசு அடிச்சதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கதவுல வந்து பாத்தீங்கன்னா கதவை மூட போனோம், நானே கதவுல விரல் மாட்டிச்சு, ஐயோ அப்படின்னு துடிக்கிறேன். யார் பண்ண? நான் பண்ண கர்மா, கொசு அடிச்ச கர்மா, கரப்பாம்பூச்சி அடிச்ச கர்மா வந்து பாத்தீங்கன்னா கை வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு கதவுல. நானே வந்து நடந்து போயிட்டே இருக்கிற ஒரு கல்லு தடிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலில் ரத்தம் வலியுது. யாரோ முந்தின ஜென்மத்துல நான் வந்து ரத்த காயத்தை உண்டு பண்ணியிருக்கேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கால் நானா இடிச்சுக்கிட்டு ரத்தம் வருது. அப்போ எந்த கர்மா, இந்த சரீரத்துல எது துக்கம் நடந்தாலும் அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்தின ஜென்மத்துல சரீரத்தினால பண்ணப்பட்ட கர்மா. இதே இந்த சரீரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வஸ்திரம் கிடைக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்கு, நல்ல சந்தோஷம், இந்த ஹெல்த் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ பண்ண புண்ணிய கர்மா இப்ப சரீரத்துல வெளிப்படுது. அப்ப சரீரத்தினால் செய்யப்பட்ட கர்மா சரீரத்தினால் வெளிப்படும். அதுக்கப்புறம் வாக்குனால செய்யப்பட்ட கர்மா வாக்குனால வெளிப்படும். நான் நார்த் இந்தியாவில் இருந்தப்போ கெட்ட வார்த்தையே கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. கேட்டாலும் தெரியாது, கெட்ட வார்த்தைனே தெரியாது. நான் என்ன சப்தம் சொன்னாலும் என்னன்னு இன்னும் கெட்ட வார்த்தை இன்னும் அதிகம் நான் படிக்கவே இல்லை ஹிந்தியில. அப்ப அதனால ஹிந்தியில ஏதோ திட்டுறான்னு தெரியும் மொழிய, என்ன திட்டுறான்னு கூட யாருக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா தமிழ்நாட்டில் வந்தோடனே ரமணாசுரம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து டெய்லி பாடம், நல்ல பாராயணம், ருத்ர பாராயணம், தைத்திரிய பாராயணம், நல்லா சாதுக்களோட சேர்ந்து நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீத பாராயணம், பாடம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் காலையில் ஒருத்தர், அந்த பூஜாரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜாரி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை, சிவ அர்ச்சனை பண்ணுற மாதிரி கெட்ட வார்த்தையாக சொல்லி திட்டிட்டு இருப்பார். நான் தான் நினைப்பேன், என்னடா இது இப்படி என்ன கர்மா பண்ணணும்னு தெரில. காலங்கத்தால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அர்ச்சனையில தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க வேண்டியிருக்கு. சாமிக்கு அர்ச்சனை பண்ணும்போதே கெட்ட வார்த்தையை சொல்லி தான் திட்டிட்டு அர்ச்சனை பண்ணுவார். அது என் காதுல வந்து பாத்தீங்கன்னா மணி சத்தத்தோடு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கேட்டுக்கிட்டே இருக்கும், மணி சத்தத்தோடு சேர்ந்து. அப்ப மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுகுபாத்திரம்னு ஒண்ணு வைப்போம். அந்த ஜுகுபாத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜுகுபாத்திரம்னா அந்த ஆகுதி கொடுக்கறதுக்கான ஒரு பாத்திரம், பலாச மரத்துல இருந்து பண்றது, பூவரச மரத்துல இருந்து பண்றது. அந்த பலாச மரத்தோட இதை வந்து பாத்தீங்கன்னா எவன் வச்சிருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜென்மத்திலையும் கெட்ட வார்த்தைகளை கேட்கிறதே சம்பவிக்காது. அபசப்தம் ந சுனோதி அப்படின்னு பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ மீமாம்சால சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்ட வார்த்தையை முந்தின எங்கேயோ ஒரு ஜென்மத்துல யாருக்கோ சொல்லியிருக்கேன், ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் திட்டியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என் காதுல விழுவுது வந்து. அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் வந்ததுக்கு பிறகு இப்போ இவ்வளவு நாள் ஆச்சு, இவ்வளவு நாள்ல கெட்ட வார்த்தையை என் காதுல விழுவுறதே இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்ட வார்த்தை விழுவுறது கூட, இன்னொருத்தர் கஷ்டமாடி பேசுறது கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒண்ணு யாருக்கோ கஷ்டப்படுத்தி இருப்பேன் வாக்குனால,
அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விடியுது இப்போ. அப்ப வாக்குனால செய்யப்பட்ட கர்மம் வாக்குனாலேயே கேட்க வேண்டி இருக்கும். ஒருத்தர் சுவாமி வந்து சொன்னார், என்னால சகிக்க முடியல சாமி, யாராவது ஒண்ணு சொல்லிட்டா சகிக்க முடியல அப்படின்னு. நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் நம்ம நல்லா உற்சாகப்படுத்துறதா இருக்கும், சில சமயம் நம்மளை துவண்டு போய் துக்கத்தை அடைய வைக்கிறதா இருக்கும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தோட கர்மம், வாக்குனால செய்யப்பட்ட கர்மம். இப்ப நீங்க பகவத்கீதை கேட்குறீங்க, காலையில எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்தங்களை வந்து பகவான் சொன்ன கீதையோட சப்தங்களை கேட்குறீங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா வேத வேதாந்தங்களை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முந்தின ஜென்மத்துல நீங்க வாக்குனால பண்ண 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 புண்ணியம் இப்ப உங்களுக்கு காலையில அபிவியக்தி ஆகுது. அப்ப ஈஸிலாம் இல்லை, நல்ல சப்தங்களை கேட்கறதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் மனசுனால, அப்ப மனசுனாலையும் நம்ம என்னெல்லாம் கெட்ட எண்ணங்கள் நினைச்சிருப்போம், நல்ல எண்ணங்கள் நினைச்சிருப்போம், இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நல்லா இருக்கணும்னு சிந்தனை பண்ணியிருப்போம், ஜபம் பண்ணியிருப்போம், மனசுல நிறைய தியானம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களா, மனசு ஆரோக்கியமா ஹெல்த்தியா நல்ல திங்கிங்கோட நல்ல சாந்தியா இருக்கும். இதே மனசுனால வந்து பாத்தீங்கன்னா அவன் நாசமா போட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பான் எப்போது. அதெல்லாம் இப்ப மனசுல உட்கார்ந்துக்கிட்டு செத்த எலி மாதிரி என்ன பண்ணும், மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். டிப்ரெஷன் மனசுல நிறைய உண்டாகும். அப்ப மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர் கிளியரா சொல்றார், இந்த 3 நாள் தான் கர்மம் செய்யப்படுது பிரதானமா. அதேதான் பல காலத்திலும் பலன் கொடுக்கும் போதும் இந்த 3 நாள் மட்டும் இதை பிரதானமாக கொண்டுதான் பலன்களும் புஜ்யத்தை இது அனுபவிக்கப்படுகின்றது. அதனால பஞ்சானாம் ஏவ ஹேத்துவம் ந விருத்தியதே. இதுக்கு பின்னாடி எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 நாள கர்மா பண்ணப்படுது, இந்த 3 நாள கர்மா அனுபவிக்கப்படுது, கர்ம பலன். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? நான் கர்மா பண்றதுக்கும் இந்த காரணம் 5, நான் பலன் அனுபவிக்கிறதும் 5 காரணங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் கர்த்தாவும் இல்லை, நான் போக்தாவும் இல்லை. ஏகோ போக்தா உபதிரஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரக 13:22 வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யார் போக்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் போக்தா. எல்லா தேகத்துக்குள்ளாரையும் இருந்துகிட்டு போக்தாவா யார் போகம் பண்றா? பகவான் பண்றார். யாரு கர்த்தா? ஏகோ கர்த்தா, பகவான் மட்டும்தான் கர்த்தா. மாயோட சேர்ந்து இருக்கார். அவரோட சந்நிதியில மாயா 4 இன்ஸ்ட்ருமெண்டா இருந்துகிட்டு பகவானோட சந்நிதியில 4 காரியம் பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் பண்றா? பகவான் பண்றார். யாரு அனுபவிக்கிறா? பகவான் அனுபவிக்கிறார். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் வாஸ்தவம். பாஷிகர் சொல்றார், இவ்விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புஜ்யத்தை இது ஹேத்துவம் ந விருத்தியத்தை. அதனால ரெண்டுத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டீங்கன்னா கர்மா 3ல பண்றோம், அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5 ரீசன்ஸ் நமக்கு இருக்கு. கர்மாவை பண்ணதுலயே தான் நம்ம பலன்களையும் அனுபவிக்கிறோம், அதுக்கு பின்னாடியும் அதே 5 ரீசன்ஸ் இருக்கு. 5ஐயும் என்ன பண்றீங்க? 4 + 1 போட்டுங்க. 4 மாயா 1 ஈஸ்வரன். அப்ப மாயோடு சேர்ந்து ஈஸ்வரன் பண்றார், மாயோடு சேர்ந்து ஈஸ்வரன் அனுபவிக்கிறார். நீங்களோ நானோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் திரஷ்டா. இதான் யதார்த்தம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. அடுத்த ஸ்லோகத்துக்கு 16வது ஸ்லோகம். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ. தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ. பஷ்யத் அக்ருத புத்தித்வாத் நச பஷ்யதி துர்மதிஹி. தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ. பஷ்யத் அக்ருத புத்தித்வாத் நச பஷ்யதி துர்மதிஹி. அத்புதமான ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் சொல்றார். தத்ர ஏவம் சதி. தத்ரனா இந்த கர்மம் பண்ற விஷயத்துல, தத்ர இந்த கர்ம விஷயத்துல, ஏவம் சதி இந்த விதமா 3 இன்ஸ்ட்ருமெண்ட், காயா வாச்சா மனசா 3 இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா காரணங்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் யாரு பண்றா அப்படின்னா காயம் பண்ணுது, உடம்பு பண்ணுது, வாக்கு பண்ணுது, மனசு பண்ணுது. யாரு பின்னாடி இருக்கா?
அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், அதுக்கப்புறம் பிராணன், கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். 5 தத்துவங்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் யக, இவ்வாறு ஏவம் சதினா இவ்வாறு இருக்கின்ற நிலையில் எந்த மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு? அகிருத புத்தித்வாத். அகிருத புத்தித்வாத்னா கிருதம், அகிருதம் அப்படின்னா செய்யப்படாத புத்தினா என்ன அர்த்தம்? சம்ஸ்காரம் செய்யப்படாத புத்தி உடையவன். சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம்? இப்ப யாரோ ஒருத்தர் புதுசா வந்து கிளாஸ்ல உட்கார்றார், இருந்தாலும் கூட நான் சொல்ற சப்தங்கள் மெதுவா உள்ள போகுமா? நல்லா பாடம் படிச்சவங்களும் உட்கார்ந்து இருக்கலாம், கொஞ்சமா புதுசா கேட்கிறவங்களும் இருக்கலாம். இப்பதான் பாடத்துல வந்து உட்கார்ந்து ஏதோ யூடியூப்ல டக்குன்னு போயிட்டு கேட்டு சாமி சொல்றாரு, ஓ நான் பண்ணலையா அப்போ அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் கிடைச்சு. அப்ப நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஏன் இப்படி ரிப்பீட் பண்றேன் தெரியுங்களா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு ரிப்பீட் பண்றேன் தெரியுங்களா? ஏதாவது தாற்பயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணி அடிக்கும் போது ஒரு அடி அடிச்சீங்கன்னா பத்துமா? ஆணி அடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? சுத்தியில வச்சு டம் 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 டம்னு நல்லா ஆழ போற மாதிரி அடிக்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? எத்தனை அடி தோண்டணுமோ அத்தனை அடி தான் தோண்டணும். ஒரு பில்டிங் கட்டணும்னா வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் போடுறதுக்கு எவ்வளவு ஆழம் தோண்டி பேஸ்மெண்ட் போடணும்னு இருக்குல்ல. அப்ப அதே மாதிரி தான் இப்ப நான் வந்து சம்ஸ்காரத்தை உண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டு பண்றேன். திரும்ப 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 எனக்கே போர் அடிச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா சங்கரர் பண்றாரு அந்த காரியத்தை. சங்கரர் மாதிரி ஒரு நிஷ்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துல நின்னவர் இந்த அஜ்ஞானிகளா இருக்கிற நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாஞ்சி மாஞ்சி எழுதியிருக்காரு தெரியுங்களா? ஒரே ஒரு சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, 2500 ஸ்லோகம். உபதேச சாகஸ்ரீன்னு இருக்கு, 1000 ஸ்லோகம். என்னங்க மனுஷன் இருந்தாலு. வியாசர் 18 புராணங்கள், வசிஷ்டர் வந்து பாத்தீங்கன்னா யோக வாசிஷ்டம். இவங்க பண்ண உபதேசத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என் மனுஷங்களா இவங்கெல்லாம் எவ்வளவு கருணை இருக்கணும்ல மற்றவங்க மேல. இவ்வளவு கருணையோட வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 18 புராணங்கள், உப புராணங்கள், வியாசரும் சங்கரரும் வலிஞ்சு கட்டி வந்து பாத்தீங்கன்னா வலிஞ்சு கட்டிக்கிட்டு பண்ண ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கொஞ்சமாவது சம்ஸ்காரம் ஆயிர மாட்டோமா அப்படின்றதுக்காக தான். என்னோட குருநாதர், என்னோட ஆச்சாரியார், இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் எதுக்காக இது பண்றோம்னா குருவோட எதனா பீட்டத்துல உட்கார்ந்தாவே அவங்களோட அந்த கரண்ட் பாயுது இல்லை. என்ன அப்படின்னா எப்படியாவது சம்ஸ்காரத்தை கிரியேட் பண்ணணும். சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நிறைய பதிவுகளை வச்சிருக்கோம் நம்ம. என்ன அப்படின்னா நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன், சும்மா நான் பண்றேன் நான் பண்றேன், யாரும் பண்ணல. தலையிலேயே 4 குட்டு இனிமே அது மாதிரி சொல்லக்கூடாது. மனசை மாத்திக்கோ. யார் பண்றா பண்றதுக்கு பின்னாடி 5 ரீசன்ஸ் இருக்கு. பகவான் பண்றார் அப்படி மாத்திக்கோ. ஒருவேளை வந்து லோக்கத்துல இருக்கான், பகவத்கீதை கேட்கல, ஆச்சாரியார் கிடைக்கல, நல்ல கிருப்பை வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் நல்லா உண்டாகல. அப்ப அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்? பரம்பரையில என்ன வந்துகிட்டு இருக்கோ அந்த லோகம் என்ன பண்ணிட்டு இருக்கோ அதே இதுல போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பேரு? சம்ஸ்காரம் ஆகாதவன். அந்த சம்ஸ்காரம் ஆகாதவனுக்கு என்ன பேரு அப்படின்னா அகிருத்த புத்தின்னு பேர், அகிருத்த புத்தி. அப்ப சம்ஸ்காரம் ஆகாத காரணத்தால் எந்த மனிதன் சம்ஸ்காரம் ஆகாத காரணத்தால் தத்திர, தத்திரன கர்மங்களை செய்கின்ற விஷயத்தில் கேவலம் கேவலம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறும் ஆத்மாவை, கேவலம்னா சுத்தம்னு அர்த்தம். வெறும் சுத்தமான ஆத்மாவை, நிர்குண நிராகாரம், கேவலம் திரஷ்டா, வெறும் பார்க்கிறவன் தான், நாமம் இல்ல, ரூபம் இல்ல, குணங்கள் இல்ல, அகர்த்தா அபோக்தாவா இருக்கக்கூடிய விமலம், நித்தியம், அச்சலம், ஏக்கம், இது மாதிரி லட்சணங்கள் சொல்லக்கூடிய இந்த சுத்த ஆத்மாவை, கேவலம் ஆத்மானம்னா சுத்த ஆத்மாவை கர்த்தாரம் பஷ்யதி. இந்த ஆத்மானை யாரையும் எடுக்காதீங்க, தன்னை நான் அப்படின்ற அந்த ஆத்மாவை எவன் வந்து பாத்தீங்கன்னா நான் கர்த்தா என்று பார்க்கின்றானோ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரு? ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணலன்னு அர்த்தம். சுவாமி வந்து யாரும் கிடைக்கல அவனுக்கு. சம்ஸ்காரம் அவனோட சித்தத்தை வந்து ஃபெனாயில் போட்டு ஆசிட் போட்டு கிளீன் பண்ணாம இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆசிட் போட்டு இந்த உபதேசத்தினால ஆசிட் ஊத்தி பழசெல்லாம் கிளீன் பண்ணி யார் வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்ணியிருக்காரோ அவர் ஆச்சாரியாரோட வேலை அது. அப்படி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவான்? லௌகிகத்திலேயே இருக்கான். அப்ப லௌகிகத்திலேயே இருக்கிற வரைக்கும், இந்த வார்த்தை போகாத வரைக்கும், இந்த சிந்தனை இல்லாத வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்னு எவன் தன்னை கர்த்தா என்று பார்க்கிறானோ,
அவன் என்ன ஆகிறான்? ச துர்மதிஹி ந பஷ்யதி. அந்த துர்மதி உடையவன், கெட்ட பார்வை உடையவன், அவன் பாத்தீங்கன்னா கெட்ட பார்வை, நல்ல பார்வை இல்லை. அந்த பார்வை உடையவன் என்ன ஆகிறான் அப்படின்னா உண்மையை பார்ப்பதில்லை. ந பஷ்யதி யதார்த்தம், ந பஷ்யதி யதார்த்தத்தை அவன் அறியவில்லை, பொய்யவே பார்க்கின்றான், தன்னை கர்த்தா என்று பார்க்கின்றான். ஆச்சாரியர் மெயின் இதுக்கு வந்துட்டார். இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா இதுக்காக தான். பாஷ்யத்துக்கு வந்துரு. ஆச்சாரியர் சொல்ற தத்திர இது பிரகிருதேன சம்பத்தியதே. தத்திரன்ற சப்தம் பாத்தீங்கன்னா எதோடு சம்பந்தப்படுத்தணும்? இப்ப பேசிக்கிட்டு இருக்க கர்ம விஷயத்தோடு சம்பந்தப்படுத்திக்கணும். தத்திரன்றதுக்கு அர்த்தம் கர்ம விஷயத்தில். அது கூட ஏவம் சதின்ற வார்த்தை என்ன பண்ணணும்? ஏவம்னா யதோக்தைஹி பஞ்சபிகி ஹேத்துபிகி நிர்வர்த்தியதே சதி கர்மணி. அந்த ஏவம் சதினா ஏவம்னா இவ்விதமாக அர்த்தம். இவ்விதம்னா எந்த இவ்விதம்? நம்ம சொன்னோம்ல 3 இன்ஸ்ட்ருமெண்ட், பின்னாடி 5 ரீசன். 3 இன்ஸ்ட்ருமெண்ட் காயா வாச்சா மனசா, இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்னால பின்னாடி 5 ரீசன்ஸ் இருக்கு. இதுதான் கர்மத்துக்கு காரணம். இவ்வாறு இருக்கின்ற சதின்றதுக்கு அர்த்தம் நிலையில். இவ்வாறு இந்த 5 காரணங்கள் இருக்கின்ற நிலையில் தத்திர ஏவம் சதீதி. அப்ப என்ன அர்த்தம்? கர்ம விஷயத்தில் இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் 5 ரீசன்களும் இருக்கின்ற நிலையில் துர்மதித்வஸ்ய ஹேத்துத்வேன சம்பத்தியதே. அப்படிப்பட்ட நிலையில கெட்ட புத்தி உடையவன் அப்படின்றவனை சேர்த்துக்கணும். எந்த கெட்ட புத்தி உடையவன், எந்த கெட்ட புத்தி உடையவன் பாத்தீங்க அப்படின்னா அதோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவ்வாறு ஒரிஜினல் உண்மை இப்படி இருக்கு. கீதா படிச்சாதானே தெரியும், யாரோ ஒரு குருநாதர் இருந்து கேட்டாதானே தெரியும். ஓஹோ 3 நாள கர்மம் நடக்குது. ஆமா சுவாமி நடக்குது. பின்னாடி யார் இருக்கா? 5 ரீசன்ஸ் இருக்கு. ஆமா சாமி 5 ரீசன் இருக்கு. அப்ப நம்ம பண்ற எல்லா கர்மத்திலையும் எமைக்கிறதுல இருந்து, தூங்குறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, நடக்கிறதுல இருந்து எல்லா கர்மத்திலையும் இந்த 5 காரணங்கள் இருக்கு. ஆமா சாமி நம்ம அனுபவிக்கிறது எல்லாத்திலையும் எங்க அனுபவிக்கிறோம்? இந்த 3 அனுபவிக்கிறோம் சாமி. 3 பண்ணப்பட்டது 3 அனுபவிக்கிறோம் சாமி. 3 கர்மம் பண்றோம், 3 பலன்கள் அனுபவிக்கிறோம் சாமி. ஆமா சாமி அப்படின்னு ஒருத்தர் அக்செப்ட் பண்றதுக்கு கேட்கணும்ல முதல்ல. அப்படி கேட்காத ஒரு துர்மதிக்கு, கெட்ட புத்தி உடையவன், புண்ணியம் இல்லை, அப்படிப்பட்டவனோட இந்த சம்பந்தப்படுத்திக்கணும். தத்திர தேஷு ஆத்மானம். இந்த இடத்துல என்ன பண்றான்? கெட்ட புத்தி உடையவன் பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் அவனுக்கு இல்லை, ஒரு நல்ல உபதேசம் கிடைக்கல. அதனால என்ன பண்றான்? அந்த தத்திர தேஷு ஆத்மானம், இந்த கர்ம விஷயத்தில் அவைகளில், எவைகளில்? இந்த தேகம், இந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற கரணங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தா நான் அப்படின்னு, கூடவே பாத்தீங்கன்னா பஞ்ச வாயுக்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5ஆவதா இருக்கிற தெய்வத்தை மறந்துட்டான். இந்த 4த்துலயும் பாத்தீங்கன்னா இந்த 4 கூட பாத்தீங்கன்னா சரீரம், வாக்கு, மனசு, இந்த 3த்துலயும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அனன்யத்வேன அவித்யா பரிகல்பிய. நான் 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 தேகம் வேறுபடுத்தி பார்க்கல, அனன்யமா பார்க்கிறான். அந்நியமா பார்க்கல, எனக்கு அந்நியமானது தேகம்னு பார்க்கல. நான் தேகம், என்னோட மனசை நான் அந்நியமா பார்க்கல, நான் மனசு. எனக்கு அந்நியமா நான் என்னுடைய வாக்க பார்க்கல, நான் வாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தான் 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 அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிமானிக்கிறான், அனன்யமா பார்க்கறான். அனன்யம்னா என்ன அர்த்தம்? நேற்று யோக சூத்திரத்துல வந்துச்சுல்ல, ஒரே ஒரு இதுல பாத்தீங்கன்னா சித்தம் என்ன பண்ணிடுச்சு? வெளியில இருக்கிற வஸ்துக்களையும் தன்மயமாக்கிடுச்சு. அதே சித்த விருத்தி என்ன பண்ணுச்சு? நானையும் ஒன்னாக்கிடுச்சு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸே பிரிச்சு பார்க்க முடியாம ஆயிட்டோம். வெள்ளை துணியை எடுத்து கலர்ல முக்கி எடுத்தோன்னே காவி கலர் ஆன மாதிரி வெள்ளை கலர் தெரியாம என்ன ஆயிடுச்சு? காவி கலர் ஆகி போச்சு துணி. பிரிச்சு பார்க்க முடியுமா? பிரிச்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா திரஷ்டாவா இருக்கிற என்னையும், திருஷ்யமா இருக்கக்கூடிய சரீரம், வாக்கு, மனசு, இந்த 3த்தையும் அந்த கெட்ட புத்தி உடையவன் என்ன பண்ணிட்டான்? அனன்யமா. அனன்யம்னு அர்த்தம் இது வேறில்லை வேறில்லைன்னு, நானே நானே அப்படின்னு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒன்று என்று பரிகல்பி அப்படின்னா கல்பனை பண்ணிக்கிட்டு, இந்த தேகம்தான் நான், இந்த மனசுதான் நான், இந்த வாக்குதான் நான் அப்படின்னு கல்பனா பண்ணிக்கிட்டு தைஹி கிரியமானஸ்ய கர்மனஹ, இவைகளால் செய்யப்படக்கூடிய கர்மங்களை, சரீரத்தினால பண்ற கர்மத்தையும்
மனதினால் பண்ணக்கூடிய கர்மத்தையும் வாக்குனால பண்ணக்கூடிய கர்மத்தையும் இந்த எல்லாத்தினாலையும் பண்ணக்கூடிய கர்மங்களையும் அகம் ஏவ கர்த்தா இதி, நானே கர்த்தா நானே கர்த்தா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த யானை தலையில தன்னை மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இது கர்த்தாரம் ஆத்மானம், தன்னை ஆத்மான தன்னை கர்த்தா என்று நினைக்கின்றான். அகம் கர்த்தா இது. சரி, ஆத்மா எப்படிப்பட்டது? கேவலம். கேவலம்னு அர்த்தம் சுத்தம், தனிச்சதுன்னு அர்த்தம், சுத்தமானது ஆத்மா. அப்படிப்பட்ட சுத்தமான அகர்த்தாவா அபோக்தாவா இருக்கிற இந்த ஆத்மாவை தன்னை அவன் என்ன பண்றான்? கர்த்தா என்று பார்க்கின்றான். தூ யக பஷ்யதி, எவன் பார்க்கிறானோ, யாரு? அவித்வான், அஜ்ஞானி. அஜ்ஞானி வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா யதார்த்தத்தை பார்க்காமல் பொய்யை பார்க்கிறான். கஸ்மாத், எந்த காரணத்தினால ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகிருத்த புத்தித்வாத்னு சொன்னோம்ல, ரீசன். என்ன ரீசன் சுவாமி அப்படின்னா, வேதாந்த ஆச்சாரிய உபதேச நியாயைஹி. வேதாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம படிக்கிறது வேதாந்தம், பகவத்கீதையில இருந்து படிக்கிறோம், உபனிஷதங்களையும் இந்த பகவத்கீதையும் படிக்கிறோம். வேதாந்த சாஸ்திரத்தை யாரு தன்னால வருமா? நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் சுவாமி. எப்படி படிச்சீங்க? எங்க யார்கிட்ட படிச்சீங்க அப்படின்னா, நானே படிச்சுக்கிட்டேன் சுவாமி அப்படின்னு. நானா படிச்சுட்டீங்களா? நானா படிச்சாலும் படிப்பு இல்லைங்க, என்னோட அஜ்ஞானம் தான் வெளியில ஃபோக்கஸ் ஆகும். எதை பார்த்தாலும் பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. உங்களுக்கு என்ன சம்ஸ்காரம் ஆயிருக்கோ அதை தான் நீங்க வெளியில பார்ப்பீங்க. இப்ப நான் பாருங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்லோகம் பின்னாடி இருக்க ஸ்லோகத்துக்கெல்லாம் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன்ல, நீங்க என்ன பண்ணுங்க, படிங்க. நீங்களா படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தோடனே நான் சொல்ற டைமென்ஷன் எப்படி இருக்கும், நீங்க எப்படி அர்த்தம் பண்ணீங்கன்னு பார்த்துக்கலாம். நாளைக்கு 2 ஸ்லோகத்தை படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தோடனே நான் சொல்றத கேட்டீங்கன்னா, இன்னும் சுவாமி எதோ சொல்லிட்டு இருக்காரு, இந்த விஷயமே நமக்கு தெரியாதுன்னு இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும், உன்னை இப்படிதான் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரணும். இல்லைன்னா நம்மளோட திங்கிங் எல்லாம் தப்பா போயிடும். அப்ப வந்து பாத்தீங்க, அப்ப நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம், அந்த வேதாந்தத்தை ஆச்சாரிய உபதேச, ஆச்சாரியரோட உபதேசத்தினால சிரவணம் பண்ணியிருக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் சிரவணம் பண்ணி விட்டுருவேன், நீங்க கேரி பண்ணாம போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? எடுத்துக்காம போயிட்டீங்கன்னா, ஆமா சொன்னார்ல சுவாமி அப்படின்னு இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஸ்லோகத்தையே வந்து பாத்தீங்கன்னா, ஆமா கரும பண்றோமே, நிக்கிறோம், நடக்கிறோம், போறோம், வரோம், யார் பின்னாடி இருக்கா, யார் பின்னாடி இருந்து பண்றா, நம்ம கர்மத்தெல்லாம் என்ன வெரைட்டி பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கலா அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு பேர் மனநம்னு பேர். அப்ப ஆச்சாரியரோட உபதேசம் சிரவணம், அதை வந்து பாத்தீங்கன்னா யுக்தி சகிதமா ஆக்குனீங்கன்னா, யுக்தியோடு கூடி நீங்க சிந்திச்சிங்க அப்படின்னா, ரொம்ப லாஜிக்கா சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு மனசுல கொண்டு வந்து ஒவ்வொன்றுத்தையும் ஆமா இல்ல யார் பண்றா யார் பண்றா யார் பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நான் பண்ணலையே, நான் பார்க்கிறேனே, இது பார்க்கப்படுவதா இருக்கே, ஒரு மோட்டார் வண்டி ஓடுது நான் பார்க்கிறேன், அப்ப நான் இல்லை அது. அப்ப இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருக்கு, அப்ப இது மனசும் பார்க்கப்படுறதா இருக்கு, நான் இல்லை. இந்த வாக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், அப்ப இந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ பேசுறதும் இந்த வாக்கு பேசுறதும் ஒன்னா இருக்கு, இது நான் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எது நடந்தாலும் அது நான் இல்லைன்னு ஒருத்தன் லாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நியாயமா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தானா, அப்ப சிரவணம் மனனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இது மாதிரி ஒருத்தனோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா நியாயி, இந்த நியாயங்களால இப்ப நம்ம புத்தி என்னது சம்ஸ்காரம் ஆயிட்டு இருக்கு. அதே எவனுடைய புத்தி சம்ஸ்காரம் ஆகலையோ, ஆச்சாரியரோட உபதேசத்தினால வேதாந்தத்தினால சிரவணமோ மனனமோ நடக்கல அப்படின்னா அவனுக்கு என்ன பேரு? அக்கிருத புத்தின்னு பேரு. அந்த அக்கிருத புத்தியா இருக்கிறதுனால, அக்கிருத புத்தினா என்ன சுவாமி அப்படின்னா அசம்ஸ்கிருத புத்தித்வாத், சம்ஸ்காரம் செய்யப்படவில்லை, அவனுடைய புத்தி சுத்தி பண்ணல, கல்டிவேட் ஆகாம இருக்கான், காட்டுவாசியாவே இருக்கான், நகரத்துல வாசம் பண்ணாலும் காட்டுவாசி, அறிவில்லை. அப்படிப்பட்ட மனிதன் என்ன பண்றான்? தான் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான், போக்தான்னு தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் துர்மத்தின்னு பேர். ஆச்சரிய சொல்றார், யகாபி தேகாதி வெதிரிக்த ஆத்மவாதி, நம்மளை கண்டனம் பண்ற ஒருத்தனை விட்டுருங்க தூரமா, அவனை வந்து விட்டுருங்க. 2வது நம்மளையும் கண்டனம் பண்றார் ஆச்சாரியார், போற போக்குல 2 அடி, அவனுக்கு ஒரு அடி இவனுக்கு ஒரு அடி. நம்ம வேதாந்தம் கேட்குறீங்களா? நீங்க வேதாந்தம் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, வாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? யக அப்பி, மேலும் எவனும் கூட
தேகாதி வெதிரிக்த ஆத்மவாதி. சனாதன தர்மத்தில் இருக்கிற நிறைய பேர் ஆஸ்திகர்களா இருக்கும். நம்ம எல்லாம் சொல்றோம் தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்கு. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை விட்டு சொர்க்கம் போயிட்டார், எங்க அம்மா சொர்க்கம் போனாங்க, எங்க தாத்தா பாட்டி சொர்க்கம் போனாங்க. சரீரத்தை இங்கே எரிச்சிட்டோம். அப்ப ஆத்மா அப்பாவும் தாத்தா பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா சரீரம் இல்லையா? இல்ல, சரீரத்துக்கு வேற ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. நானும் சரீரத்தை விட்டு சொர்க்கத்துக்கு போவேன். அப்ப நம்ம எல்லாம் ஆஸ்திகர்களா இருந்துகிட்டு என்ன பண்றோம்? தேகத்துக்கு வேற ஆத்மா இருக்குன்னு நம்ம நம்புறோம். தேக வெதிரிக்த ஆத்மவாதி. தேகத்துக்கு அந்நியமா, வெதிரிக்தம்னா அந்நியம், அந்நியமா ஆத்மா இருக்குன்னு சொல்றவங்க நம்ம எல்லாம். அப்படிப்பட்டவங்களா இருந்துகிட்டு அந்நியம் ஆத்மானம் ஏவ கேவலம், அப்படிப்பட்ட ஆத்மாவை என்ன பண்றோம்? கூடவே நமக்கு அந்நியம் ஆத்மானம் தெரியும். ஆனா எப்படி நினைக்கிறோம்? கர்த்தாரம் பஷ்யதி, சுத்தமான ஆத்மாவை கர்த்தா என்று பார்க்கின்றான். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கோம். தேகத்துக்கு வேற ஆத்மா இருக்குன்னு நம்புறோம். ஆனா வந்து ஆத்மாவை என்ன பண்றோம்? கர்த்தா போக்தான்னு நினைக்கிறோம். இந்த ஆத்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகும், திரும்ப நரக்கத்துக்கு போகும், திரும்ப தேவனா பிறக்கும், திரும்ப மனுஷனா பிறக்கும். அப்படின்னு என்ன பண்றோம்? நம்மள இந்த ஆத்மாவை கர்த்தா என்று பார்க்கின்றான். அப்ப அவனும் ஆஸ்திகர்னு நம்ம சொல்றோம். அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா அசவபி, அவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அகிருத புத்திகியேவ, அவனும் கூட இன்னும் சம்ஸ்காரம் பத்தல சாமி. இப்ப நம்ம சனாதன தர்மத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க இந்தியால? யாருக்காவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் புண்ணிய பாபத்து பின்னாடியே தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா வைதிக கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஜெய் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அருமையா நடந்துகிட்டு இருக்கு. 2000க்கு மேல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்ம கிட்ட பைனான்சியல் நல்ல குரோத் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள்லயும் கும்பாபிஷேகத்துலயும் எல்லா இடத்துலயும் முனியாண்டி சாமிக்கு பாத்தீங்கன்னா என்ன விமர்சையா ஒரு கும்பாபிஷேகம், சின்ன கோயில். அந்த கோயில்ல பாத்தீங்க அப்படின்னா முனியாண்டி சாமி தானே, முனிசாமி, முனீஸ்வரன். இந்த முனீஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்றுலாம் பார்க்குற அவ்வளோ பூஜைகள் இதெல்லாம் வந்து கும்பாபிஷேகம் விஸ்தாரமா வைதிக கர்மங்களோட நல்லா நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை. 990க்கு முன்னாடிலாம் இப்படிலாம் இல்லை. 95க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. வைதிகத்து மேல நல்லா நம்பிக்கை வந்திருக்கு. ஆனா பின்னாடி என்ன சாமி இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் நான் இந்த புண்ணிய கர்மா பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும், இந்த கர்மா பண்ணா இதை அனுபவிக்கலாம், இது பண்ணா இதை அனுபவிக்கலாம். ஒரு கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா சொர்க்கத்துல உங்களுக்கு இந்திர பதவியே கிடைக்கும், கோயில் கட்டினீங்கன்னா இந்த பதவி கிடைக்கும், குளம் வெட்டினா இந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பலன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பலன் சொல்லப்பட்டிருக்குன்னா நான் கர்த்தா உட்கார்ந்து எஜமான ஸ்தானத்துல உட்கார்ந்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா புத்தியிலையும் கர்த்திருவ புத்தி இருக்கு. அப்போ நல்லவனா? நல்லவன். ஆத்மானு ஒண்ணு தனியா இருக்கா? ஆமா இருக்கு. சொர்க்கத்துக்கு போகும், நரகத்துக்கு போகும். இந்த தேகத்துக்கு வேற ஆத்மானு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் நம்புறோம். நம்ம சனாதனிகளா இருக்கக்கூடிய இந்து மதத்துல இருக்கிற எல்லாரும் நம்புறோம் தேகத்துக்கு அந்நியமா ஆத்மா இருக்கு. ஆனா எப்படி இருக்கு? கர்த்தாவா இருக்கு. அப்படின்னு அவனும் கூட என்ன ஆகிறான்? அகிருத புத்தி ஏவ, அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சம்ஸ்காரம் ஆகல சாமி. ஒரு வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா அபவாத சாஸ்திரம் வரல. இந்த சாஸ்திரத்துக்கு பேரு என்னது? அபவாத சாஸ்திரம்னு பேரு, பிரதிஷேத சாஸ்திரம்னு பேரு. நம்மளோட மைண்ட் செட்டப் என்னெல்லாம் இருந்துச்சோ, நம்ம நிறைய தப்பா நினைச்சு வச்சிருப்போம். நல்லவங்க நினைச்சு நல்லா இருப்போம், நல்லவங்களா மண்ணாங்கட்டியாது. எல்லாம் தப்பு தான். போட்டு டம்முன்னு உடைக்கிறது தான் வேதாந்தத்தோட வேலை, ஆச்சாரியரோட வேலை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சாரியர் கையில சிக்கணும்ல, அப்பதானே தலையை வச்சு சுத்தியில எடுத்து டம்முன்னு அடிப்பார் தலை மேலேயே. ஆனா நம்ம தலை கொடுத்தா தானே அடிப்பாரு. தலை கொடுக்காமயே ஊர்லயே சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான் போச்சு. அப்ப அவனும் கூட வந்து பாத்தீங்கன்னா அகிருத புத்தி அப்படின்னு பேரு. இன்னும் சம்ஸ்காரம் ஆகல, வேதாந்த சம்ஸ்காரம் ஆகல. அப்படிப்பட்டவர் அத்தக அகிருத புத்தித்வாத். நேத்து பாவம் தான் நேத்து நம்ம சபரின்னு ஒருத்தர் இருக்கார், பூத்தநாராயணன் கோயிலோட பூஜை. ரொம்ப அற்புதமான பர்சன், நல்ல கொஞ்சம் கூட ஆசை இல்லாத மனுஷன், நல்லா ஸ்ரத்தையா பூஜை பண்ணுவார். பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சன்னியாசி ஆகணும்னு நினைச்சேன் சாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல புக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைப்ரரி, சின்னதா ஒரு லைப்ரரி ஒன்று ஆரம்பிச்சேன். அது ஒரு வருஷம் 2 வருஷம் ரன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி ஆயிரணும் நம்மளும் அப்படின்னு.
அதுக்கப்புறம் ஏதோ இப்படி அடிச்சுட்டு வந்துருச்சு சாமி, மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப அப்படியே கோயில் அது இதுன்னு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல சாமி எனக்கு. நான் சொல்லுவேன், 17வது சாப்டர் முடிஞ்சுச்சு, 16வது சாப்டர் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, சாமி நேத்து ஒரு இதை வந்து தேவநகரி ஸ்கிரிப்டை எடுத்துட்டு வந்து, சாமி இது ஹிந்தியா இது சமஸ்கிருதமா சாமி அப்படின்னு கேட்டார். இது வந்து ஹிந்திங்க, இது ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கீழே போடல, இது ரெண்டும் ஒன்று தானே சாமி, ரெண்டும் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குச்சு, ஹிந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆனால் ஒரே லிபி தான் அப்படின்னு. சாமி எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது சாமி, நான் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற பக்கம் திரும்பிட்டேன் சாமி. அப்போ இருந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சோண்டு ஆசை இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளக்குட்டியை படிக்க வைக்கணும், இது மாதிரி வேலை எல்லாம் போயிட்டு இருக்கோடைய பிஸி, ரொம்ப பிஸி, பூஜை 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 பிஸி. அப்போ உட்கார்ந்து இப்போ யோசிக்கிறதுக்கான சமயம் இல்லை சாமி. நான் உங்களோட யூடியூப்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சமயம்ல புத்தி போக மாட்டேங்குது சாமிகிட்ட. நல்லவரான்னு கேட்டிங்கன்னா அற்புதமான ஆள். இது மாதிரி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்கலாம் இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க, தான தர்ம கருத்தாக்கள் இருக்காங்க, எதையும் ரொம்ப நல்லா பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஒரு ஆச்சாரியரோட கிருப்பை கிடைக்குது பாத்தீங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா துர்லபம் திரையமே வைத்தது மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சரயம். விவேகச்சுடாமணியில சொல்றார், 3 விஷயங்கள் கிடைக்காது, ரொம்ப அரிதானது. மனுஷனா பிறந்துடலாம், ஆனா மனுஷத்துவம் இருக்காது, மனுஷத்தன்மை இருக்காது. மனுஷ ரூபே மிருகாச்சரந்தி, மனுஷ ரூபத்துல நிறைய பேர் மிருகங்கள் தான் போயிட்டு இருக்கு. மனுஷத்தன்மை கிடைக்கிறது பெரிய பாக்கியம். கூட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நல்லவனாவே இருப்பாங்க. நான் ஒரு டாக்டர் பார்த்தேன், அவர் என்கிட்ட சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி வாரத்துல 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் சம்பாதிக்கிறதுக்கு சாமி, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சண்டே காலையில வந்து பாத்தீங்கன்னா 5 மணிக்கு கிட்ட எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோம் சாமி. வள்ளலார் ஆசிரமத்தோட நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா தெருவா நாங்க போவோம் சாமி. யாரெல்லாம் ரோட்ல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்ப்போம் சாமி. அப்ப சண்டே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப நான் வரத்துக்கு ஈவினிங் 4 மணி ஆயிடும் சாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 நாள் எனக்காக, குடும்பத்துக்காக, ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டிக்காக. நல்ல வருமானம் வருது, நல்ல ஒய்ஃபு, அதுக்கப்புறம் நல்ல குழந்தைங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல அப்பா அம்மா. என்ன சாமி விடுபடணும்? நீங்க என்ன விடுதலை விடுதலைன்றீங்க, மோட்சம் அடையணும், இதுக்கு மேல எனக்கு என்ன சாமி வேணும் அப்படின்னு. அற்புதமான ஆள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட முமுட்சுத்துவம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி நிறைய உலகத்துல நல்லவங்க இருக்காங்க, ஆனா இந்த சம்சாரத்துல இருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரவே வராது. அது ரொம்ப 1000 கோடி ரூபாய் பரிசு உழுவுற மாதிரி ரொம்ப பாக்கியம் இருந்தாதான் அந்த விடுதலை அடையணும்ன்ற, மோட்சம் அடையணும்ன்ற எண்ணம் வரும். அது துர்லபம், ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது. சரி, இந்த ரெண்டும் கிடைச்சது. ரெண்டும் கிடைச்சு வந்து பாத்தீங்கன்னா யாரும் சரியான ஒரு ஆச்சாரியார் கிடைக்காம விட்டுட்டாங்கன்னா, எங்க ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா வா இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு உங்களை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ராகத்வேஷத்திலே ஈடுபடுத்தி அறிவே கொடுக்காம விட்டாங்கன்னா, நிறைய இடத்துல அறிவே கொடுக்கறது இல்லை. அறிவு வந்தா நீ என்ன தாண்டி போயிடுவேன்னு அறிவே கொடுக்கறது இல்லை. எனக்கு எப்பவுமே அஜ்ஞானியாவே இரு அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகா புருஷர் வந்து ஒருத்தர் கிடைக்கணும், ஒரு வேதாந்தம் சொல்லக்கூடியவர் உட்கார்ந்து வேதாந்தத்தை யதார்த்தமா உள்ளதை உள்ளபடி சொல்றது கிடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அப்ப மனுஷத்தன்மையும் முமுட்சுத்துவமும் மகா புருஷரோட அனுகிரகமும் ரொம்ப கஷ்டமானது கிடைக்கிறது. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய பிரைஸ் தான். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கா? நல்லவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஆச்சாரியர்கள்லாம் கிடைக்கணும். அதனால அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? அத்தகைய அகிருத புத்தித்வாத், நல்லவங்களா இருப்பாங்க, தர்மிகளா இருப்பாங்க, ஆனா அவங்களோட புத்தி சம்ஸ்காரம் ஆகல. அப்படி இருக்கிற காரணத்தினால நச பஷ்யதி, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை பார்ப்பதில்லை. ஆத்மனக தத்துவம் கர்மனோவா இத்தியர்த்தக, ஆத்மாவோட யதார்த்த தத்துவத்தையும் பார்க்கறது இல்லை, அதுக்கப்புறம் இந்த கருமத்தோட உண்மையான யதார்த்த தன்மையையும் பார்க்கறது. தன்னை பத்தியும் அவங்களுக்கு தெரியறது இல்லை, அதே மாதிரி கர்மத்தை யார் பண்றா, என்ன நடக்குது அப்படின்னு இந்த 2 விஷயங்களையும் அவர்கள் பார்ப்பதில்லை. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதை. 3:27 3:28 திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்ப யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூத்தங்களால் எல்லாம் வந்து என்னது, மனசு புத்தி சித்தம்ல இருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூத்தங்களாலான இந்த மொத்த உலகமும் யாரோடது? திரிகுணாத்மிகா மாயா. அப்ப நான் யாரு? வெறும் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன், வெறும் பார்ப்பவன். பார்ப்பவனுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை எனக்கு.
நாமம் இல்ல, ரூபம் இல்ல, குணம் இல்லை. இதெல்லாம் யாரு பண்ணா? நாம ரூப குணங்கள் எல்லாம் மாயையோட. சரீரத்திலிருந்து இந்த மொத்த பிரபஞ்சமும் மாயையோடது. நான் ஒரே ஒரு தன்மை தான் என்றற்கு, பார்க்கிற தன்மை மட்டும்தான் நான், அறிவு மட்டும்தான் நான். இந்த விதமா தன்னை பத்தியும் தெரியாம, அதே மாதிரி இந்த மொத்தமும் ஜெகத்தும் காரியங்கள் குணத்தினால இயங்குது அப்படின்னு, குணம்தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு தெரியாம இருக்காங்க. ஏன்? ஆச்சாரியர் கிடைக்கல. அதனால பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுத்திலையும் அவங்க என்ன பஷ்யதி, உண்மையை பார்ப்பதில்லை. அத்தக ஆகையினால் அவங்க எப்படிப்பட்டவங்க? துர்மதிகி அப்படின்ட்டார், கெட்ட புத்தி. துர்மதினா என்ன அர்த்தம்? கெட்ட புத்தி. என்ன கெட்ட புத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. குத்சிதா. குத்சிதம் அப்படின்னா நிந்தனீயம்னு அர்த்தம். நிந்திக்கத்தக்க புத்தி. நம்ம திட்டுறோம், என்ன புத்தியே இல்லையா உங்களுக்கு அப்ப நம்ம சொல்றோம்ல, சின்ன பசங்க எல்லாம் சொல்லுவோம், என்ன புத்தியே இல்லையா உனக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான், என்ன புத்தி இது? கீழான புத்தி. என்ன கீழான புத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீதா. உண்மைக்கு மாறா பாக்குற புத்திக்கு பேரு விபரீதம், விபரீதமான புத்தி. ஏன் அப்படிப்பட்டது? துஷ்டா. விபரீதமா பார்த்தா கூட எப்படி பாக்குது? கெட்டதா பாக்குது, துஷ்டமா பாக்குது. குரங்கு இருக்குல்ல, குரங்கு மாதிரி துஷ்ட புத்தி. சும்மா இருக்கா பாருங்க, சும்மா இருக்கவே இருக்காது, ஏதாவது துஷ்டத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும், கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த புத்தி என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கு நம்மளுடைய அறிவு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா துஷ்ட புத்தி என்ன பண்ணுது அப்படின்னா அஜஸ்ரம். அஜஸ்ரம் அப்படின்னா கண்டினியூஸா தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி என்ன பண்ணுது? ஜென்ம மரண பிரதிபத்தி ஹேத்துபூதா மதி. சதா தொடர்ந்து நமக்கு ஜென்மத்தையும் மரணத்தையும் பாத்தீங்கன்னா அடையக்கூடிய காரணமா இந்த புத்தி தான் இருக்கு. என்ன புத்தி? நான் கர்த்தா, நான் கர்த்தா, நான் கர்த்தான்னு உண்மையை பார்க்காம பாக்குறது. பிரகிருதி பண்ணுது, நான் பண்ணலன்னு பார்க்காம நான் பண்றேன், நான் பண்றேன்னு எல்லாத்தையும் தலைக்கு மேல எடுத்து எல்லாத்தையும் உயர்த்தி வச்சுக்கிட்டு, என்னது? அந்த கர்மத்தினாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா ஜென்மம் மரணம், ஜென்மம் மரணம், ஜென்மம் மரணம் போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அஜஸ்ரம்னு வார்த்தையை போடுறார். அஜஸ்ரம் அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் கண்டினியூஸா சதா காலமும் நமக்கு ஜென்ம மரணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. யார் காரணம்? இந்த துர்மதி, இந்த கெட்ட புத்தி இருக்கு பாருங்க. இந்த கெட்ட புத்தி, துஷ்ட புத்தி எல்லாத்தையும் தப்பு தப்பா பாக்குது. கர்த்தா கர்த்தா கர்த்தான்னு பாக்குது, நான் போக்தா போக்தா போக்தான்னு பாக்குது. அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்திக்கு பேரு பாத்தீங்கன்னா எது? யஸ்ய இதி துர்மதி. அந்த புத்திக்கு பேரு துர்மதின்னு பேரு. அதனால ச பஷ்யத பஷ்யன் அப்படி ந பஷ்யதி. அவன் பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாமே பாக்குறான். கண்ணா இல்ல, எல்லாரும் பாக்குறாங்கல்ல, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா வாஸ்தவத்துல என்ன பாக்குறாங்க? அவன் புத்தியில இருக்கிறதுன்னு அவன் பாக்குறான். பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. அப்ப புத்தி சம்ஸ்காரம் ஆகாததுனால அவன் என்ன பண்றான்? அவன் வெளியில பார்த்தாலும் கூட எப்படி பார்க்கிறான்? பார்க்கவில்லை, குருடன் மாதிரி. அவன் குருடன். ஏன் அப்படின்னு கேட்டா உண்மையை பார்க்கவில்லை. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணணும், பண்ணல. கேட்ராக்டே பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு லேயர் மாதிரி கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு லேயர் படியும், பலூனோட ஸ்கின் மாதிரி. அந்த ஸ்கின்னை என்ன பண்ணுவாங்க? லைட்டா உரிச்சு எடுத்துருவாங்க. உரிச்சு எடுத்துட்டாங்கன்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள் ஆபரேஷன். இப்பெல்லாம் நல்லா அகர்வால்ல, சங்கரா நேத்ராலயில எல்லாத்துலையும் பண்றாங்க. நாங்க நிறைய பேர் அப்பப்போ அனுப்புறோம், கேட்ராக்ட் தான் அனுப்புறோம். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துச்சு. ஒரு அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே தடவிக்கிட்டே வந்துச்சு. அது ஒரு மாசமா அப்படிதான் அலைஞ்சிட்டு இருந்துச்சு. ரோடு இருக்கிறது தெரியாது, நாங்க எங்க நிக்கிறோம்னு தெரியாது, ஏதோ குத்து மதிப்பா பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படித்தானே பேசிக்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா. நான் நினைச்சேன் கண்ணு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அகர்வாலா இது நடந்தது? அகர்வால் இங்க ஒரு கேம்ப் போடுவாங்க. நாங்க கொஞ்சம் பேர் அப்பப்போ என்ன பண்ணுவோம், சேர்த்து ஒரு 10 பேர் 5 பேர்லாம் அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது இந்த அம்மாவையும் என்ன பண்ணோம், பயப்படாதீங்க, தைரியமா இது பண்ணி தைரியம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் நாதபிரம்மன் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். விட்டுட்டு அது கேட்ராக்ட் எடுத்ததுக்கு பிறகு ஐயோ அதுக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா அந்த பாட்டிக்கு. சின்ன குட்டி மாதிரி அந்த அம்மாவுக்கு வயசு 70 வயசு இருக்கும், பெரிய உடம்பு. அந்த அம்மா பாத்தீங்கன்னா அந்த எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிரிக்குது பாருங்க. எனக்கு சந்தோஷம் என்னன்னா குழந்தை மாதிரி சிரிக்குது. சாமி கண்ணு நல்லா தெரியுது சாமி. ரோட்ல பாத்தீங்கன்னா குதிக்குது அந்த உடம்புல. ரொம்ப நல்லா தெரியுது சாமி, நீங்க நல்லா தெரியலைங்க சாமி அப்படின்னு. அப்ப இது வரைக்கும் தெரியாம இருந்தது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கேட்ராக்ட் இருந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? ஆச்சாரியர் சொல்றார், யதா தைமிரிக்க அநேகம் சந்திரம். இந்த கேட்ராக்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்னா இருக்கிறது பலவா தெரியும். ஒரு சந்திரன் 2 சந்திரனா 3 சந்திரனா 4 சந்திரனா தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா யதா தைமிரிக்கா, கேட்ராக்ட் தோஷம் உள்ளவன் அநேகம் சந்திரம் பஷ்யதி, அநேக சந்திரனை பார்க்கிறானோ.
யதாவா அப்ரசு அப்ரசு தாவத்சு சந்திரம் தாவந்தம். நம்ம ராத்திரியில வந்து மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கோம். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிது, மேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பார்க்குறோம்? மேகம் ஓடுறத சந்திரன் ஓடுற மாதிரியே நமக்கு தெரியுதா? அப்போ ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, சம்ஸ்காரம் இல்லாத ஒரு குழந்தை என்ன பண்ணும்? சந்திரன் ஓடுறான், வேகமா சந்திரன் ஓடுறான்னு. சந்திரன் ஓடல, மேகம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமா பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது? மேகம் ஓடுறத நம்ம சந்திரன் ஓடுறதா நம்ம பார்க்கிறோம். தாவத்சு சந்திரம் தாவந்தம் அப்ருசு தாவத்சு. மேகம் ஓடுறத வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஓடுறதா பார்க்கிறோம். அதே மாதிரி யதாவா வாகனே உபவிஷ்டா. இது ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப காமனா சொல்ற எக்ஸாம்பிள். ஒரு போட்ல போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒரு வாகனத்திலயோ இல்லை ஒரு போட்லயோ போயிட்டு இருக்கோம். இந்த வாகனம் போகும்போது நமக்கு என்ன தெரியுது? ஒரு பஸ்ல கார்ல டிராவல் பண்றோம், இல்லைன்னா போட்ல டிராவல் பண்றோம். நமக்கு எதிர்க்க இருக்கிறதெல்லாம் வந்து காட்சிகள்லாம், வெளியில இருக்க காட்சிகள்லாம் கிராஸ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க முன்னோக்கி ஓடி போயிட்டு இருக்கு உங்க வண்டி, ஆனா காட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓடுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதான் ஆச்சரிய சொல்றாரு, வாகனே உபவிஷ்டக. ஒரு வாகனத்துல இருந்து அந்த வாகனத்துல போறவன் அந்நேஷு தாவத்சு ஆத்மானம் தாவந்தம். தான் ஓடுறத அறியாம தனக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் ஓடுற மாதிரி நம்ம பார்க்கிறோம். நமக்கு அப்படிதான் தெரியுது. பஸ்ல உட்கார்ந்து போறோம், வெளியில இருக்கிற காட்சிகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடல, காட்சிகள் ஓடல, நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், வெளியில இருக்கிறதெல்லாம் அப்படியே நிக்குது. இதை ஆப்போசிட்ல இருந்துங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா ஒருத்தன் தப்பு தப்பா பாக்குறான்னு வச்சுங்களேன், இதுக்கு என்ன பேரு? கெட்ட புத்தின்னு தானே பேரு. சரியா பார்க்கலன்னு தானே அர்த்தம். இன்னும் குழந்தையா இருக்கான், இன்னும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அறிவு வளரல, முதிர்ச்சி ஆகல, அதனால தப்பா பார்க்கறான், விபரீதமா பார்க்கறான்னு தானே அர்த்தம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தேகாதிகள்ல நடக்கிற கர்மத்தை எல்லாத்தையும் இதுக்கு பக்கத்துல இருக்கிற நான் பண்றேன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் அக்கிருத புத்தின்னு பேரு, சம்ஸ்காரமாகாத புத்தின்னு பேரு. அதனால என்ன கிடைக்குது? திரும்ப திரும்ப ஜென்ம மரணம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வர, ககப்பனக புனக சுமதி. துர்மதிக்கு ஆப்போசிட் என்னது? சுமதி. பேர் வைக்கணும்ல, சுமதின்னு பேர். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, நல்ல பொண்ணு, சுமதி. நல்ல பேர் இல்ல? அப்ப சுமதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல புத்தி. ஆணுக்கு பேர் வைக்கலாம் சுமதி. சுமதிகி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல புத்தி உடையவன். துர்மதிக்கு ஆப்போசிட்டு யக. எவன் நல்ல புத்தியை உடையவனோ சம்யக் பஷ்யதி இது உச்சதே, அவன்தான் உள்ளதை உள்ளபடி நல்லா பார்க்கிறான். அப்ப நல்லா பார்க்கிறான்னு என்ன அர்த்தம்? சம்யக் தர்சனம்னு பேர். உள்ளதை உள்ள மாதிரி பார்க்கறதுக்கு பேர் சம்யக் தர்சனம். யாரு வந்துரு? இந்த கர்மா சாப்டர் எங்க இருந்து எங்க? நிஷ்காமத்தில் ஆரம்பிச்சோம். நிஷ்காமத்தை பண்ணி 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 சுத்திகரணம் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு குருநாதர்கிட்ட இருந்து பாடம் கேட்க 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 இதெல்லாம் புரிய வரும். அப்ப சப்தம் தெரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிஷ்காமம் பண்ணல அப்படின்னா பிரிக்கிறதுல வந்து நீங்க ஏமாந்துருவீங்க. நிஷ்காமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? வெளியிலேயே போக வைக்கும். உட்கார்ந்து இருந்து அந்த அந்த சித்தத்தை பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் நமக்கு உண்டாகாது. அப்ப நிஷ்காம கர்ம யோகத்தினால மனசு சாந்தமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? தன்னோட புத்தியை பிரிச்சு தான் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பிரிச்சு அறிகிற சாமர்த்தியம் உண்டாகும். அப்ப இதோட எண்ட் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் இங்க ஆரம்பிக்கிறார். அப்போ மொத்தமும் இதுக்காக தான் வருது. வந்துருங்க. யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, புத்திர் யஸ்ய ந லிப்யதே, புத்திர் யஸ்ய ந லிப்யதே, ஹத்வா பிசயிமான் லோகான், ஹத்வா பிசயிமான் லோகான், நஹந்தி ந நிபத்யதே, நஹந்தி ந நிபத்யதே, யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ, புத்திர் யஸ்ய ந லிப்யதே, ஹத்வா பினயிமான் லோகான், ஹந்தி நஹந்தி ந நிபத்யதே. இதாங்க மெயின் விஷயத்துக்கு வந்துருங்க. யஸ்ய எவனுடைய புத்தியானது, யஸ்ய புத்திஹி எவனுடைய புத்தியானது, ந அகங்கிருதோ பாவக நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை என்று நினைக்கின்றதோ.
நான் செய்யவில்லை, நான் செய்யவில்லை. அப்ப யார் பண்ணா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? கர்ம தியாகம், கர்ம பல தியாகம் பண்ணணும். கர்ம பல தியாகம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 3:8 அப்ளை பண்ணணும். நித்திய கர்மத்தை பண்ணணும். 3:9 பண்ணணும். எல்லா கர்மங்களையும் யஜ்ஞமா ஈஸ்வரார்ப்பணமா சங்கத்தை விட்டுட்டு பண்ணணும். 3:9. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இதை நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சித்தம் கொஞ்சம் தெளிவாகும் போதே 3:30 பண்ண ஆரம்பிச்சிடும். மகி சர்வாணி கர்மாணி சந்யஸ்யாத்யாத்ம சேதசா. எல்லா கர்மத்தையும் என்ன பண்ணணும்? பகவான் பண்றாருன்னு அவர் மேல தூக்கி போட்டுடணும். 3:30. அதுக்கப்புறம் மெதுவா பாத்தீங்க அப்படின்னா 5:14 வந்துடணும். 5:14, 5:15. ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு. பகவான் பாத்தீங்கன்னா எந்த கர்த்திருவத்தையும் படைக்கவில்லை, எந்த கர்மங்களையும் படைக்கவில்லை, எந்த கர்ம பலன்களோடும் நம்மை கர்ம பலன்களோடு சேர்க்கவில்லை. கர்ம பல தாத்தான்னு சொல்றமே சுவாமி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பகவான் பார்த்தீங்கன்னா கர்ம பலன் அவர் வேலை இல்லை, இல்லை ஸ்டோர் கீப்பரா வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கர்ம பலனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதையும் பண்றது இல்லை. கர்ம பல சயோஜித்துக்கும் அவர் இல்லை. அப்ப என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தேமேன்னு இருக்காருங்க. அவர் தேமேன்னு ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். நல்லா பாத்தீங்கன்னா பார்க்கடல்ல ஆனந்தமா பாத்தீங்கன்னா யோக நித்திரையில இருக்கார். அப்ப தான்ற சமாதியில இருக்கார் அவரு. அப்ப யார் பண்றா இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு மேல ஒரு மாயா இருக்கு, அபின்ன சக்தின்னு சொல்லக்கூடிய மாயா. சுபாவஸ்து பிரவர்த்ததே. அப்ப பகவானும் பண்ணல, நானும் பண்ணல. அப்ப யார் பண்றா? மாயா, சுபாவம் சொல்லக்கூடிய மாயை பண்ணுகின்றது. தெரியுது, மாயை பண்ணுச்சா தெரியுது. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லா கர்மங்களும். முதல்ல கர்ம பல தியாகம், 2வது கர்த்திருவத்தை தூக்கி ஈஸ்வரன் இடத்துல சமர்ப்பணம் பண்றது, 3வது நானும் செய்யவில்லை ஈஸ்வரனும் செய்யவில்லை. யாரு பண்றா அப்படின்னா வெறும் அந்த மாயா காரியம். இது எல்லாம் ஆபாசம், சொப்பன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொப்பனத்துல எந்திரிச்சு வேக்கப் ஆயிட்டு நான் இப்படி பண்ண அப்படி பண்ணு பெருமை அடிச்சுப்போமா? சொப்பனத்துல இருந்து வேக்கப்பானோனே நமக்கு தெரிஞ்சிருது இது பொய் அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு அபிமானமே காலையில இல்லை, எனக்கு சிரிப்பா வந்துச்சு. நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி என்ன கனவு இது? மறுநாளே கனவு பார்த்தீங்கன்னா வைதிகனா, நான் தான் பார்த்தீங்கன்னா வைதிகனா இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன கான்ட்ரடிக்ஷன் ஆக்கிற. காலையில இருந்து சொன்னேன், ஐயோ நான் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி ஒரு மீனெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டனே, ஐயோ அப்படின்னு உடம்பெல்லாம் கூசுதான் பொய்ன்னு காலையில எழுந்திரிச்சோன்னே தெரியுதா? அதே மாதிரி நான் ஒரு வைதிகனா இருக்கேன், ஐயோ நான் சன்னியாசியாச்சே, வைதிக கர்மத்தை நான் எதிர்த்துக்கிட்டு இருக்கேனே, கர்மத்தை தாண்டி நம்ம ஞானத்துக்கு வந்துட்டோமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சன்னியாசி, நான் எப்படி வைதிகனா இருக்கேன் அப்படின்னு காலையில எழுந்திரிச்சு ஒரி பண்றோமா? இல்லை. நான் என்ன வேஷத்துல எடுத்தாலும் என்ன பண்ணினாலும் சொப்பனத்துல காலையில எழுந்திரிச்சு அபிமானம் இல்லாம இருக்கேன். ஏன்? நமக்கு நல்லா தெரியும் பொய் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜாகிரதமும் பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் இது எல்லாம் யாரு பண்றா? இந்த மாயாவோட காரியம். பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா. எல்லா கர்மங்களையும் திரிகுணாத்மிகா மாயா 3:27 சொன்ன மாதிரி மாயாதான் பண்ணுது. அப்ப புத்தி இல்லாதவன் என்ன பண்றான்? புத்தி இல்லாதவன் பார்த்தீங்கன்னா நான் கர்த்தான்னு அபிமானப்படுறான். அதே நேரத்துல புத்தி உள்ளவன் என்ன பண்றான்? நல்ல சம்ஸ்காரம் செய்யப்பட்டவன். குணா குணேஷ் வர்த்தந்தே இதிமத்வான சஜ்ஜதி. குணங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, நான் பார்க்கின்றவன் அப்படின்னு எதோடையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கான். இதான் வாஸ்தவம். இந்த விதமா ஒரு குருநாதர் மூலமா எவருடைய புத்தி எவருடைய புத்தியானது ந அகங்கிருதோ பாவக, நான் செய்யவில்லைன்னு ஒரு பாவமானது உள்ளுக்குள்ளார பாவமானது இருக்கோ. அது மட்டும் இல்ல, புத்திர் யஸ்ய ந லிப்யதே, எந்த ஒரு கர்மத்தோடும் பாத்தீங்கன்னா ஒட்டுவதில்லையோ. ஏன் ஒட்டுறதில்லை? நான் பண்ணல, நான் பார்க்கிறேன், நான் திரஷ்டா. நான் இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிரகிருதியோடது. நல்லது நடக்குது சத்துவகுணம் இருக்கும் போது, கெட்டது நடக்குது பாத்தீங்கன்னா தமோ குணம் ரஜோகுணம் இருக்கும் போது. இப்ப நான் பேசுறேன் சத்துவகுணமா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப சத்துவகுணத்துக்கு தான் கிரெடிட் போய் சேரும். நான் ஒரு மண்ணாங்கட்டியும் பெண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா எவனுக்கு பாத்தீங்கன்னா எந்த கருமங்களோடும் ஒட்டு உறவு இல்லையோ, சம்பந்தம் இல்லாமல் போகிறதோ ந லிப்யதே,
அபிமானத்தை அடைவதில்லையோ, சாது நகரவம் அசாது நகரவம் இது தைத்திரியம் சொல்லுது. ஒருத்தன் ஞானம் வந்த பிறகு அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் புண்ணியத்தையும் பண்ணல, நான் பாப்பத்தையும் பண்ணல. அப்ப ஆனா பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஞானம் வர்றதுக்கு முன்னாடி நான் பண்ணினேன், நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுங்களா, நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுங்களா அப்படின்னு தன்னோட கர்மங்கள் எல்லாத்துலயும் புண்ணியத்திலையும் பாப்பத்திலையும் அபிமானம் இருக்கும். அப்ப எவனுடைய புத்தி பாத்தீங்கன்னா நான் செய்யவில்லை அப்படின்னு எந்த கருமத்தோடும் ஒட்டுவதில்லையோ, அப்படிப்பட்ட புத்தி என்ன ஆகும் தெரியுங்களா, ஹத்வாபி, அவன் 1000 பேத்த கொன்றாலும் கூட, ஹத்வாபினா யாரையாவது கொன்னாலும் கூட, இமான் லோகான் ச இமான் லோகான் ஹத்வாபி, இந்த உலகத்தையே அவன் கொன்றாலும் கூட, இந்த மொத்த உலகத்தையும் பாத்தீங்கன்னா கொன்னாலும் கூட, ந ஹந்தி, அவன் கொல்லவில்லை, ந நிபத்தியதே, அதனால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் கர்த்தாவே இல்லை. அப்ப அவன் எப்படி போக்தாவா ஆவான்? அப்ப அவன் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அப்ப அவனோட பார்வையில பாத்தீங்கன்னா அவன் யாரையும் கொல்லவில்லை, எந்த கர்மத்தினாலும் அவன் பந்தப்படுவதும் இல்லை. அப்ப இதுதான் லிபரேஷன், இதுதான் லிபரேஷன். அப்ப நாகம் கர்த்தான்ற பாவத்தை நம்ம என்ன பண்ணணும், மெதுவா பாத்தீங்கன்னா மெதுவா 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 கொண்டு வர. இது இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண் நாராயண் நாராயண். யாரும் பிறக்கவும் இல்லை, யாரும் எந்த கர்மாவும் பண்றதில்லை. ஜாத்தியாபாசம், சலாபாசம், வஸ்து ஆபாசம். சொப்பனத்துல இருக்கிற எந்த வஸ்துவும் உண்டாகவே இல்லை. சொப்பனத்துல நம்ம பார்த்த எந்த கேரக்டரும் நானும் பிறக்கவே இல்லை. சொப்பனத்துல எந்த கர்மாவும் வாஸ்தவத்துல நடக்கல. சொப்பனத்துல விதவிதமான வஸ்துக்களை நம்ம பார்த்தோம், அந்த வஸ்துக்கள் உண்மையில இல்லவே இல்லை. இதேதான் இங்க ஜாகிரதத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, நான்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நானுக்கு அந்நியமா தெரியறது எல்லாம் வெறும் சொப்பன திருஷ்யங்கள் மாதிரி, வாஸ்தவத்துல உண்டாகவே இல்லை. வாஸ்தவத்துல எந்த கர்மாவும் நானும் பண்ணல, இந்த லோகத்துல இருக்கிற யாரும் பண்ணல. வாஸ்தவத்துல வஸ்துக்கள்னு ஒண்ணு இல்லவே இல்லை, தெரியுது, வெறும் தோற்ற மாத்திரமா தெரியுது. அதனால பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரீடமா சுதந்திரமா நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், புத்தியை நல்லா கொண்டுட்டு வரணும், அவேர்னஸ் வரணும், வேற எதுவும் இல்லை.